நீங்க வந்து ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள பற்றி சொல்ல முடியுமா? வணக்கம். நாங்க வந்து ஃபேக்கல்டி ஆஃப் சித்த மெடிசின்ல வந்து 4th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஜெயபிரகாஷ் அகாசி, மேரி டியூலினி, கார்த்திகா மற்றும் யுரிஷிகா. நாங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த எடுத்து செஞ்சோம். என்ன ப்ராஜெக்ட் வந்து நீங்க எடுத்து செஞ்சிருக்கீங்க? நாங்க வந்து சித்த மெடிசின், ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக் அதுக்கு கீழ வந்து ஹெர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படி வந்து செய்தேன். அதுல வந்து ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி வந்து அயன் வந்து குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து அயனை வந்து ஒரு பிஸ்கெட் ஃபார்ம்ல கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருந்தேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து நடைபெற்ற அந்த ஈவெண்ட் பத்தி உங்களால சொல்ல முடியும்? இந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஹேக்கத்தான் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். எங்களோட ஐடியாவை நாங்கள் புதுசாக கொண்டு வந்து அங்கே கொடுக்கக்குள்ள வந்து அவங்க நிறைய எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மென்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களோட ப்ரொஜெக்டில் வந்து என்னென்ன திருத்தலாம், எப்படி வந்து மேலும் மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருந்தாங்க. இது மூலமாக வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து வெளியில் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸாக வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப் ஐடியாக்களை வந்து பிச் பண்ணியிருக்கீங்க இந்த ஈவெண்ட்? எங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியான்றது வந்து இப்போ அயன் பிஸ்கெட் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல தான் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வந்து எங்களுக்கு வந்து இப்போ இந்த ஈவெண்ட் மூலமாக வந்து அந்த பிஸ்கெட்டை வந்து என்ன ஃபார்மில் கொடுக்கலாம், யாராருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் இப்போ எங்கே கொண்டு போகணும், எங்கே கொண்டு போனால் வந்து எவ்வளோ ரீச் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தால் வந்து சில்ட்ரன்ஸை கவரலாம், அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய சொல்லி தந்திருந்தாங்க. உங்க ஐடியாவுக்கான அடுத்து மென்டரிங், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ள போறீங்க? இப்போ வந்து எங்களோட இப்போ வந்து ப்ரொஜெக்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நாங்கள் இனி ஃபர்தராக வந்து ரிசர்ச் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லோக்கலாக அரட்டையுமே வந்து இருந்த ஒரு சப்போர்ட் எடுத்து செய்யலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இன்னும் எதுவுமே கிடைக்கல. இந்த கேட் இன்ஸ்டிடியூட்ல கிவ் பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரியும்? கேட் இன்ஸ்டிடியூட்ல வந்து கிவ் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இன்றைக்கு நடந்த இதில் தான் வந்து கேள்விப்பட்டோம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு. அது வரைக்குமே வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது வந்து தெரியாது. பட் கேள்விப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து தெரியுது வந்து இப்போ நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் மட்டுமே தங்கியிருக்கோம். யூனிவர்சிட்டிக்குள்ளே மட்டுமே ஒரு ஃபேக்கல்ட்டியான அந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ளே மட்டுமே தான் இருக்கிறோம். அதை தாண்டி இன்னும் வெளியே வந்தால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட பிஸ்னஸ் ஐடியாக்களை, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாக்களை வந்து நாங்களே வச்சுட்டு அதை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றது தெரியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்படியான பிளாட்ஃபார்ம் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. எங்களோட ஐடியாஸை வந்து நாங்கள் அங்கே கொடுத்து அதன் மூலமாக வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸை எடுத்து அதன் மூலமாக வந்து எங்களோட ஐடியா ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு வந்து இது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இப்போ கேள்விப்பட்டதில் வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் வந்து உங்களுடைய இந்த தயாரிப்பு வந்து எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மட்டும் இலங்கை முழுவதுமாக உங்களுடைய உற்பத்தி வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சார்பாகவும் நாங்கள் வந்து வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.